தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைப்ரேஷன் சென்சருக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சருக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஸ் இன்க்ளூடு லிக்விட் கிறிஸ்டல் .h எல்சிடிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, 8 பின் வந்து RS ஆகும். RW பின் என்ன பண்ணிப்பேன் டேரெக்டாக கிரவுண்டோ. 9th பின் வந்து எனேபிள் ஆகும். D4, D5, D6, D7 நாலுமே என்ன பண்ணுங்க 10, 11, 12, 13 இந்த பின்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் SMA0. அப்போ சாயில் மாய்ஸ்சர் சென்சர் என்ன பண்ணுங்க A0 வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து எல்இடி வந்து என்ன பண்ணுங்க 7th பின். ஓகே, வாட்டர் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண இன்டிமேட் பண்ணு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் நமக்கு வந்து வாட்டர் லெவல் லோவாக இருந்துச்சு அப்படின்னா இன்டிமேட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நிறைய லாஜிக்காக யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, சாயில் மாய்ஸ்சர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்டிமேட் பண்ணு, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பம்ப் வந்து ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு SM அப்படிங்கிற என்ன பண்ணுங்க சாயில் மாய்ஸ்சர். ஏன்னா இதுக்கும் SM அப்படின்னு சேர்த்து போட்டு இதுக்கும் சேர்த்து போட்டேன் அப்படின்னா வேணா ரெண்டு சேம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் காமிக்கும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுங்க இதில் வந்து S_M போட்டிருக்கேன், இதில் வந்து SMனு போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வயர் செட்டப்பில் LCD.begin நான் 16x2 LCD யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து LCD.clear LCD வந்து கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து LCD.setCache 0th காலம் 0th ரோவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் Arduino இன்டர்ஃபேஸ்னு பிரிண்ட் பண்ணேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ 0th காலம் என்ன பண்ணேன் சாயில் மாய்ஸ்சர்னு பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து பின் மோடில் SM இன்புட்டு பின் மோடில் LED, அவுட்புட்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து டிலே 5000 LCD.clear LCD வந்து கிளியர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வாய்ட் லூப்பில் SM ஈக்குவல் டு அனலாக் ரீடு SM டிவைடட் 10.23. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்போ 90% இருக்கா இல்லை 20% இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் 10.23 டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் 100ன்னு வரும். அப்போ அந்த ஃபுல் வேல்யூ 1023 வேல்யூ வந்து என்ன ஆகும் ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் 10.23 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரீச் ஆக அது பர்சன்டேஜில் 100ன்னு வரும். எப்போ 1023 ரீச் பண்ணுதோ அப்போ வந்து எனக்கு என்ன 1000 வரும். அதே 500 ரீச் பண்ணுறப்போ 15 வரும். ஓகே, அது LCD.setCache 0,0 அதை என்ன பண்ணுங்க SMன்னு போட்டு அந்த SMோட வேல்யூ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ SM less than 15 இருந்துச்சு அப்படின்னா எல்இடியை ஹை பண்ணு. வாட்டர் லெவல் வந்து அங்கேயே ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து தண்ணி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே SM greater than 95 அப்போ வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. எனக்கு எல்இடி வந்து என்ன பண்ணி ஆஃப் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆட் டிலே 500 LCD.clear LCD வந்து கிளியர் பண்ணிடுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த ரியல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற சாயில் மாய்ஸ்சர் சென்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நான் ஹைப் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து 100ன்னு இருக்குது. இந்த சிமுலேஷன் எகைன் ஒரு டைம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் சாயில் மாய்ஸ்சர். அப்போ நீங்கள் ரியல் டைம் யூஸ் பண்ணுற சாயில் மாய்ஸ்சர் சென்சர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். 2 ப்ரோப் மட்டும் இருக்கும். 2 ப்ரோப் என்ன பண்ணுவீங்க வாட்டருக்குள்ள வச்சிங்க அப்படின்னா தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு இன்டிமேட் பண்ணும். கிரவுண்டு VCC அவுட்டுன்னு இருக்கும், அவுட்னு இருக்கும். அந்த அவுட் எடுத்து போய் என்ன பண்ணுவீங்க டேரெக்டாக A0 கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து அனலாக் வரும். 15 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண எல்இடி வந்து ஆன் பண்ணுன்னு சொன்னால் இப்போ 20 இருக்கப்போ எல்இடி ஆன் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷனுக்காக 20 பிலோவாக வந்துருச்சு. அப்போ 0 இருக்கப்போ எங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஆகிருக்கு. எனக்கு என்ன ஆகும் வாட்டர் லெவல் வந்து ஹையாக 95 எபோவ் ஆச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, ஆனால் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணும் அந்த சென்சர் வந்து நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கும். இப்போ நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நெகட்டிவ் லாஜிக் தகுந்த மாதிரி 100 இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணணும் மோட்டர் வந்து ஆன் பண்ணு. ஏன்னா தண்ணி இல்லாதப்போ என்ன ஆகும் 100 இருக்கும், தண்ணி இருக்கப்போ 0ன்னு மாறிடும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கோடிங் வந்து சென்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா லாஜிக்கை புரிஞ்சுட்டு நீங்கள் கோடிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் எந்த விஷயம் இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.